ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். ஆம், இன்னைக்கான மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் டே. எப்படியெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ம், ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா, எப்படி ட்ரேடர்ஸ் வந்துட்டு ட்ராப் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான டே. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம ட்ரேட் பிளான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த ட்ரேட் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எதர் நம்ம ட்ரேட்லேருந்து ஸ்டே அவே பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம எதர் ஒரு தப்பான ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டே வந்து அதுக்கு ரொம்பவே கரெக்டாக பொருத்தமான நாளாக நான் பார்க்குறேன் இன்னைக்கான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் நேத்தித்த அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் செல்லிங் கன்டின்யூ ஆகும்னேன். பட் செல்லிங்க்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பையிங் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இழுக்க ஆரம்பிச்சுருச்சு. மேல போயிட்டு ஆர்ச் மாரி ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு, இந்த ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கூட பெருசா இல்ல. இந்த இடத்துலருந்து பிரேக் டவுன் ஆச்சு. அகைன் வந்துட்டு இங்கிருந்து இப்படி சைட்வேஸ்லயே போயிருச்சு. இப்ப இதுல என்ன மக்களோட சைக்காலஜி இருக்குன்னா, இங்கிருந்து இவ்ளோ பெரிய பையிங் போனவங்க, இவ்ளோ சடனா செல்லிங் இப்படி வரும்னு நெனச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க பையிங் எடுத்தவங்க டக்குன்னு இந்த செல்லிங்ல அவங்களோட ப்ராஃபிட் போயிருக்கலாம். இல்ல இந்த செல்லிங் எடுத்தவங்களுக்கு டக்குன்னு அ இந்த ரிவர்சல்ல வந்துட்டு பாதி ப்ராஃபிட் போகறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் நெறைய பேர் இவ்ளோ பெரிய மொமெண்டம் காலையில ஒரு 10 கேண்டில்ல பார்த்துட்டு 10, 20 கேண்டில்ல பார்த்துட்டு, இந்த டே ஃபுல்லாவே அ இங்க போயிடும். மார்க்கெட் இங்கிருந்து இந்த தூரம் போயிடும். இல்ல மார்க்கெட் இங்கிருந்து இந்த தூரம் கீழ அப்படியே பிரேக் டவுன் ஆயி கீழ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டில்லயும் பிரைஸ் ஆக்ஷன் தேடி, இது போய் இத ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இது செல்லிங் ஆயிடுச்சு. இது பையிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்து என்னவோ ஒரு 1000 பாயிண்ட் கீழ போற மாரி, மேல போற மாரி திரும்ப 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 ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அதுல இன்னைக்கு ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த சைட்வேஸ் ஜோன்ல இருந்த இந்த ஒரு மார்க்கெட் வந்து அவங்களோட நெறைய அமௌண்ட்ட வந்து சக் பண்ணி எடுத்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாரி எத்தன பேர் ஃபேஸ் பண்ணீங்கங்கிறத கமெண்ட்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் அது ஒரு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். மத்தவங்களுக்கும் இருக்கும். இதுக்கு தான் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரியான டேஸும் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ நம்ம பிளானுக்கு அகைன்ஸ்டா வந்து எல்லாமே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அன்னைக்கு டிசிப்ளின் தான் நம்மள காப்பாத்தும். ஓகேங்களா? ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் தான் இவ்ளோ பெரிய மார்க்கெட்ல டிராவல்க்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த மென்டாலிட்டி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அத கண்ட்ரோல் பண்றது தான் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகறதுக்கான சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றத அனலைசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போறது க்ளோசிங் பிரைஸ். ஸோ 47,282, அதாவது 47,282ல வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் இருக்கு. எப்பவும் போல எல்லோ கலர் லைன்ல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு சிபிஆர வந்து டுமாரோ சிபிஆர்ல போடலாம். ஸோ ஆல்ரெடி டுமாரோ சிபிஆர்ல தான் இருக்கு. ஆ ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீக்லி ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேல வந்துட்டு அ கிளியரா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பிக்சர் இருக்கு. பட் எனக்கு இன்னும் ரீடெஸ்ட் வந்து இவ்ளோ தூரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்டெசிவ்ல தான் வந்து இன்னைக்கு கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒன் டேல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இங்க வந்துட்டு ஃப்ளாட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கும்போதுல நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் விச் மீன்ஸ் இந்த ஸ்விங் பிரேக் ஆகல அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை டபிள்யூ போட்டுச்சு அப்படின்னா, இல்ல ஹையர் அண்ட் ஹைஸ் போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அஃபோர்டபுளா இருக்குன்னா, இங்கிருந்து உங்களுக்கான ஒரு பையிங் ட்ரேட்க்கான சான்ஸ் இருக்கு. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண ஏரியா வரைக்கும் உங்களுக்கான ப்ராஃபிட் இருக்கு. நாளைக்கு 4 விதமான ட்ரேட்ஸ் கிடைக்கலாம். ஸோ நீங்க நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். அதுல பாசிட்டிவிட்டி வருதா, நெகட்டிவிட்டி வருதான்னு தான் எடுக்கணும். இப்படித்தான் நடக்கும்னு கிடையாது. நீங்க என்ன மார்க்கெட்ல பார்க்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணுங்க. பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடியே நீங்க கிளியர் பிளானோட இருங்க. ஸோ அதில தான் சொல்றேன். நாளைக்கு பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா, இங்க டபிள்யூஓ இல்ல ஹையர் அண்ட் ஹை உங்க பேட்டர்ன் வருதுன்னா, நீங்க பையிங் எடுங்க. டார்கெட் மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? சப்போஸ் இல்லாம இது வந்துட்டு நான் பையிங்க்கு சொன்னது. மார்க்கெட் எடுத்த உடனேயே இங்கிருந்து மேல போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுது அப்டின்னா, ஏதாவது நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வருதான்னு பாருங்க. வந்தால் மேபி ஒரு புல் பேக் ட்ரேடுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா செல்லிங் போகும்ன்னு சொல்ல, க்ளோசிங் பிரைஸ் தான் மேபி ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கலாம். இது வந்துட்டு நான் சொல்ற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட, அதாவது எந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 47,654, 47,654 கிட்டயே ஃபர்ஸ்ட் கேன்ல எடுத்தோனே டிராவல் ஆயிடுச்சுன்னா, அங்க செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் எடுத்தோனே 47,027 கிட்ட ஹோல்ட் ஆகுது, டபிள்யூ போடுது அப்படின்னா, அது வந்துட்டு பையிங் வரதுக்காகவும் இருக்கு. ஸோ இது 2 சினாரியோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இத தாண்டி என்ன சினாரியோஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆ இப்படித்தான் வரும்னு நான் சொல்லல. இதெல்லாம்
இதெல்லாம் பாசிபிலிட்டீஸ். இதுல நாளைக்கு உங்களுக்கு எப்படி கரெக்ட்டா செட்டப் அமையுதோ, அத நீங்க வந்து அந்த சார்ட் ஆஃப் டைம் பீரியட்ல எக்ஸிக்யூட் பண்ண கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ இன்னைக்கு வந்துட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு திங் என்ன பார்க்கணும் அப்டின்னா, இது வந்து நான் பாசிட்டிவா இந்த இந்த க்ளோசிங் பிரைஸ்ட்ட ஓப்பன் ஆனா. சப்போஸ் நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் குடுக்கலாம். எது வரைக்கும் குடுக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த அ டே லோ லைக் ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்லலாம். பிளஸ் S1ன்னும் சொல்லலாம். இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் Wக்கு போட்டிருக்கு இல்லையா? இங்க வந்து ஒரு ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு இப்படி போயிருக்கு. ஸோ, அந்த ஸ்பைக்க ரீடெஸ்ட் பண்றதுக்காக இங்க வரலாம். ஸோ, அப்போ அந்த நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்பைக் வரைக்கும் இருக்க செல்லிங்க நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எது டார்கெட்டா இருக்க போகுது? 46,800 கிளியரா சொல்லணும்னா 800 இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டார்கெட் செல்லிங் ட்ரேட் எடுத்தீங்க அப்டின்னா. அதாவது எடுத்தோனே செல்லிங் ட்ரேட் நான் சொல்ல நெகட்டிவா மார்க்கெட் தெரிஞ்சா, பிரைஸ் ஆக்ஷன் காட்டுனா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கேப் டவுன் ஆகுது இந்த ரேஞ்ச்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பையர் ஹோல்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா புல் பேக் குடுப்பாங்க இந்த ஸ்விங் வரைக்கும். இவ்வளதான் 4 அனாலிசிஸ் நான் சொல்றது. ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். பிளஸ் அதுக்கப்புறம் வரப்போற பேட்டர்ன்ஸ் பாசிட்டிவா காட்டுதா, நெகட்டிவா காட்டுதா? எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஸோ நான் 3 ஜோன்ஸும் சொல்லிட்டேன். 47,271, 277 வந்து க்ளோசிங் பிரைஸ் பிளஸ் சிபிஆர் இருக்கு. ஸோ அது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மா ஆக்ட் ஆகும். மேல ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 47,654 இருக்கு. கீழ ஒரு சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா 46,885 இருக்கு. அங்க வெர்ஜின் சிபிஆரும் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டோட லாஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆரும் இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கான ட்ரேடிங்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்ளோ மார்க்கெட் வந்துட்டு வாலடைலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டா மார்க்கெட்ட விட்டு வெளில வந்துருங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. டிசிப்ளின ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ட்ரேடிங் பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு இத பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல போயிட்டு உங்களோட கேள்விகள போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மெயில் வழியா நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோங்கிறவங்க கீழ அப்ஸ்ட்ராக்ஸோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுக்குறேன். அதுல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.